உந்தன் பார்வையால் உந்தன் பார்வையால் திருந்தினான் பேதுரு. உந்தன் பார்வை, அதாவது பேதுரு என்ன செஞ்சாரு? மறுதளித்தாரு. மறுதளித்து வந்து அப்படியே நிற்கிறாரு. ஏசப்பா என்ன பண்ணாரு? இப்படி திரும்பி தான் பார்த்தாரு. ஆமீன். ஆமா, அந்த அப்படி திரும்பி பார்த்ததுலயே பேதுரு என்ன செஞ்சாரா? மனங்கசந்து. இந்த எதுக்கு சொல்றேன்னா, நேற்று ஒரு அனுபவத்தை என்ன லைஃப்ல நேற்று நடந்த ஒரு காரியம். அதாவது எப்படி சொல்லலாம்னா, உந்தன் பார்வையால் அந்த ஒரு நிமிஷத்துல பேதுனுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை தந்தது போல. நேற்று தினத்துல ஆமா ரொம்ப ஒரு இந்த ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப, அதாவது ஏன்னா இப்ப நம்ம எந்த பாதையில் இருக்கிறோன்னா கடினமான பாதையில் இருக்கிறோம். ஆமா, இந்த பாதையில் இருக்கிறோம், ரொம்ப கடினமா தான் இருக்கு இல்லையா? கடினமான ஒரு பாதையில இருக்குது. ஆனா பரவாயில்லமா, கடினமான பாதையை தாண்டி இப்ப ஐஸ்வர்யத்துக்குள்ள வந்துட்டோம். ஆமீன். ஆமா, ஏன்னா எதை பேசுறோமோ அதை கத்த நமக்கு பேசுகிறதை சிருஷ்டிக்கிறவர். ஆமீன் என்று சொல்லுவோம். அப்போ ரொம்ப கடினமா இருக்கு ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே உள்ள போற ஏன்னா ஒரு சில நேரம் எனக்கு அப்படியே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பாருங்க. அப்படியே உள்ள போற ஒரே செகண்ட் ஏசப்பா அவனுடைய சிலுவை காட்சி அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டான். ஒரே செகண்ட் அப்படி இப்படி சொல்லி அப்படி காட்டிட்டு அப்படியே விலகிருச்சு. விலகன உடனே அடுத்து என்னுடைய ஆவியிலிருந்து ஒரு பாட்டு வருது. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எனக்காகவே சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காக அல்லோ. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காக வல்லோ. மா பாவியா என்னை நினைக்க மன்னான் நான் எம்மாத்திரமையா, மா பாவியா என்னை நினைக்க மன்னான் எம்மாத்திரமையா, தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை நினைப்பே, தேவ தூதரிலும் அதிகமாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. இப்படின்னு இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு, அந்த சிலுவை காட்சி வந்து ஒரு செகண்ட் மறையுது, எனக்குள்ளது இப்படியே இந்த பாட்டு வருது. வந்த உடனே ஏசப்பா என்கிட்ட கேட்கிறாரு, அப்படியே அடுத்து பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாரு, மகளே, இந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கடினமான பாதையை கடந்து வந்தேன். நம்ம சொல்றோமே 5450 காயங்கள், 150 காயங்கள் முதுகுல, அதுல 17 ஆழமான காயம், 600 போர்ச்சவர்கள் சேர்ந்து அடித்தது, எவ்வளவு கடினமான. ஏசப்பா இதெல்லாம் என்கிட்ட பேசுறாரு. 3 மணி நேரம் அல்லது 3 நாள் இந்த பாடுகளுக்குள்ள, கடினமான இந்த பாதைகளுக்குள்ள, அந்த கடினமான பாதைகளுக்குள்ள நான் கடந்து வந்தனே மகளே. அதாவது ஜீவனை கொடுக்கறதுக்கு நான் இவ்வளவு கடினத்தை நான் சகிச்ச அந்த வார்த்தை சொன்னார். ஜீவனை கொடுக்கறதுக்கு இந்த கடினமான பாதையை நான் சகிச்சேன். அந்த ஜீவனை எடுத்து ஜனங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு இதை நீ சகிச்சுக்க கூடாதான்னு கேட்டார். இந்த பாதையை நீ கொஞ்சம் சகிச்சுக்குவே, இந்த பாதை கொஞ்சம் நீ சகிச்சுக்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்படி சொன்னாரு பாருங்க. அந்த அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன செஞ்சுனா, அந்த அப்படியே எல்லாமே மாறிச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, பேதுருவை திரும்பி பார்த்த பொழுது அப்படியே அவனுக்குள்ள அந்த என்னன்னா, ஐயோ நான் இப்படிப்பட்டவரை மறுதளிச்சுட்டேன்னு அந்த மனங்கசந்து அழுதா பாருங்க. அந்த ஒரு என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நேற்று நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் ஏசப்பாட்டு சொன்னேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே,
என்னை ஒப்பு கொடுக்குறேன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். எதுக்கு இந்த கூட்டம், எதுக்கு நம்ம வளர்றோம், எதுக்கு இந்த பிரச்சனைகளை, எதுக்கு இன்னும் நம்ம என்ன செய்கிறோம், ஓடுறோம் அந்த விசுவாசத்தில் நின்று ஏன் அப்படின்னா, ஏசப்பா கேட்டது போல நம்ம சகித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் இந்த சூழ்நிலையை. ஏன்னா தேவன் நம்மளை உருவாக்குறார். ஏன்னா அடிக்கடி நம்ம சொல்கிறோம், வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி யார், யோசேப்பு என்ன செஞ்சா, அந்த பாதை அந்த 13 வருஷம் என்ன செஞ்சா, சகித்து கொண்டான். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் சகித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்குள்ள அது வருது. என்ன வருதுன்னா, உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு இந்த வார்த்தை வருது, ஜீவ நீரூற்று. இதை எதுக்கு சொல்றேன்னா, அவர் ஜீவனை கொடுத்தார். இப்போ ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றனால எனக்குள்ள என்ன வருதுன்னா, ஜீவ ஊற்று. சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வருதாமா, ஜீவ ஊற்று. சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வருதாமா, ஜீவ ஊற்று. எனக்குள்ள என்ன வருதாமா, இந்த ஜீவ ஊற்று எனக்குள் பொங்கி 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 வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் என்று சொல்லாமா? இந்த ஜீவன்ல என்னென்ன இருக்குது? விடுதலை இருக்குது, வெற்றி இருக்குது, செழிப்பு இருக்குது, பலன் இருக்குது, அடுத்து வல்லமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த 7 ஆசீர்வாதம் எதுக்கு திரும்ப சொல்றோமா, நம்ம ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் இந்த அதாவது மீட்கப்பட்ட கூட்டம் பெரும்பாதம் அப்படின்னா, ஆனா இப்ப அடுத்த ஆண்டவர் எனக்கு நேற்று தினத்திலிருந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம மாறி இருக்கிறோம். ஆமென் என்று சொல்லாமா? புதிதான ஜீவனை பெற்ற ஈசாக்கு அவன் எப்ப பலிபீடத்துல கடத்தப்பட்டு எழுப்பப்பட்ட உடனே அவனுக்குள்ள அவன் ஈசாக்குள்ள என்ன வந்துருச்சு, அந்த புதிதான ஜீவன் வந்துருச்சு. அந்த புதிதான ஜீவன் வந்தபடினால்தான் ஈசாக்கு அந்த தேசத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப நமக்குள்ள ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் பானமிட நமக்குள்ள என்னன்னா, அந்த ஜீவ ஊற்று. சொல்லுங்க, என்னவாமா, ஜீவ ஊற்று. என்னவாமா, ஜீவ ஊற்று. ஆமென்.